உண்மையில் தலைவர் சத்யானந்தன் அவர்கள் கூறியது போல இன்று கிளிநொச்சி மண்ணிலே நாங்கள் மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் இந்த உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் உறுப்பினர்கள் கூடியிருக்கின்றோம். இன்று தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லோரும் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த உலகத்தின் செயலாளர் நாயகமாக இருக்கின்ற உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் நாயகம் திரு கணேசலிங்கம் அவர்கள் ஜெர்மன் நாட்டிலே இருந்து வந்திருக்கின்றார். அவருடன் இணைந்ததாக தமிழர் அமைப்பின் நிர்வாக செயலாளர் அலிஸ்டன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். இருவரையும் வைத்துக்கொண்டுதான் நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம். அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த உலக தமிழர் பண்பாட்டு இயக்கத்தின் 14வது மாநாட்டை கடந்த தலைவர் குறிப்பிட்டது போல 2013ஆம் ஆண்டு நடத்தியது போன்று இங்கே நடத்துவது 17ஆம் ஆண்டு நடத்தியது போன்று இங்கே நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். உண்மையில் தெரிவிக்க போனால் 1974ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் வரலாறு நீண்டு செல்கின்றது. இப்போது 50 வருடங்களை கடந்ததாக இந்த இயக்கத்தை நடத்தி வருகின்றார்கள். அந்த 50 வருடத்திலே கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக பொதுச் செயலாளர் நாயகமாக திரு கணேசலிங்கம் அவர்கள் பொறுப்பெடுத்து மிகவும் திறமையாக நடத்தி வருகின்றார். ஏனென்று சொன்னால் அந்த இடையிடையே சில சலசலப்புகள் இருந்து வந்தன. எங்களுக்கு இலங்கை உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் இலங்கை கிளைக்கு எதிராக யாழ் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கையும் தொடுத்திருந்தார்கள். அந்த அளவிற்கு சில குழுக்கள், சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் உறவினர்கள் எம்மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு இவ்வாறான செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இப்போது மீண்டும் வேறு நடை போடுவதாக எங்களது இயக்கம் வந்திருக்கின்றது. ஆகவே 2026ஆம் ஆண்டு அந்த மாநாடு மிகவும் வெற்றி பெறும். அதற்கு முன்னோடி நிகழ்வாக பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அதற்கு திரு சத்யானந்தன் அவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் வளர்ச்சிக்கு இலங்கை பல்கலைக்கழகங்கள், கல்வி கல்லூரிகள் எல்லாமே, பாடசாலைகள் எல்லாமே ஆதரவு வழங்க முன்வந்திருக்கின்றன. அந்த வகையிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்பது அரசியல் சார்பற்ற ஒரு நிறுவனமாக இருந்து வருகின்றது. கலாச்சார விடயங்களை முதன்மையாக கொண்டுதான் இந்த இயக்கம் அன்று முதல் இன்று வரை இருந்து வருகின்றது. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட எந்த ஒரு அரசியல் பின்னணியிலுமோ அல்லது அரசியல் சார்பாக நடந்ததில்லை. அதே போன்று இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பாகவும் நடந்ததில்லை. இரண்டுக்குமே இடையிலே பொதுவான ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இருந்து வருகின்றது. நாங்கள் இன்று ஒரு தீர்மானத்தை அல்லது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றோம். உண்மையில் இப்போது மத்தியிலே புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. அவர்களது வடக்கு கிழக்கில் இருந்து பெரும்பான்மையான மக்கள் அவர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற இந்த இனப்பிரச்சனை என்று சொன்னதுவே தமிழ் கட்சிகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. பல்வேறு குழுக்களாக, பல்வேறு பிரிவுகளாக இருந்து அவர்கள் செயற்பட்டு வருகின்றார்கள். ஆகவே எமது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் மூலமாக அவர்களை ஒற்றுமைப்படுத்தி ஓர் அணியில் திரட்டி, முடியாத காரியம் என்றாலும் நாங்கள் அந்த முயற்சியில் இறங்கி இருக்கின்றோம். இதன் முதற்கட்டமாக நாங்கள் இன்று ஸ்ரீதரன் அவர்களை, தமிழரசு கட்சியின் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அதன் பின்னர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், திரு சி.வி. விக்னேஸ்வரன் ஆகியோரையும் நாங்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச இருக்கின்றோம். இந்த முயற்சியிலே திரு கணேசலிங்கம் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை கூறினார். எப்படியாவது இந்த அரசாங்கத்தின் காலத்திலே நாங்கள் இந்த முயற்சியில் வெற்றி பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த அரசாங்கங்கள், அதாவது இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக வருகின்ற திரு ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், ஆகவே சந்திரிகா பண்டாரநாயக்க, அனைவரது காலங்களிலும் நாங்கள் தவறவிட்ட தவறை இந்த அரசாங்கத்திலும் நாங்கள் விடக்கூடாது என்ற ஒரு முயற்சியிலே தமிழரசு தமிழ் கட்சிகளை ஒன்றுபடுத்தும் ஒரு முயற்சியிலே ஈடுபட இருக்கின்றோம். அதற்கு தமிழ் மக்களது ஆதரவு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக இது எங்களது முயற்சி அல்ல. நாங்கள் பல்வேறு தரப்பினருடன் பேசிக்கொண்ட விடயங்களுக்கு அமைய, தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டுள்ள ஒரு கோரிக்கைக்கு அமையவே நாங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம். நிச்சயம் அதில் வெற்றி பெறுவோம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சிக்குள் 1008 பிரச்சனைகள் இருக்கின்றன, நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றன. அதே போன்று ஏனைய கட்சிகள்
ஏனைய கட்சிகளுடன் இணைய முடியாத ஒரு தன்மை காணப்படுகின்றது. ஏனைய கட்சிகள் இவர்களுடன் வந்து இணைய முடியாத ஒரு காலம் ஒரு கட்டம் இருந்து வருகின்றது. ஆகவே முயற்சி செய்து நாங்கள் அவர்களை ஒன்றிணைத்து இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று இந்த கிளிநொச்சி மண், உங்களுக்கு தெரியும், இந்த கிளிநொச்சி மண்ணில் இருந்து நாங்கள் இது ஒரு சாதனையாக அல்லது சபதமாக அல்லது ஒரு வலுக்கட்டாயமாக இதனை செய்ய இருக்கின்றோம். அதற்கு முழு தமிழ் மக்களது ஆதரவையும் கோரி நிற்கின்றோம். ஆகவே நாங்கள் அந்த முயற்சியில் வெற்றி பெறுவோம் என்பது நிச்சயமாக எனது நம்பிக்கையாக இருக்கின்றது.